இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.6 இருக்கக்கூடிய 4th ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். விச் ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம். ஸோ ஃப்ரம்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃப்ரம்மில் இருந்து விச் ரேஷ்னல் நம்பர், ஏதோ ஒரு ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷனை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இதிலேருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க டு கெட் 3/x² - 2x + 4. அப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஷ்னல் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதிலிருந்து ஒரு ரேஷ்னல் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதா, திஸ் ஒன் கிடைக்குது. அப்போ அந்த ரேஷ்னல் நம்பர் என்ன? ஸோ வெரி ஈஸி தான், கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இதிலிருந்து ஏதோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ விச் ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் திஸ் ஒன். ஸோ இதிலேருந்து ஏதோ ஒரு ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ x² + 6x + 8 x³ + 8 இல்லையா, சப்ட்ராக்டட் ஃப்ரம் அப்படிங்கிறதுனால இதை போட்டு எதுன்னு கொடுக்கல, எதை சப்ட்ராக்ட் பண்ணாங்கன்னு கொடுக்கல, நம்மளுக்கு தெரியாதனால நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் மாதிரி வச்சுக்கலாம். இங்கே எக்ஸ்ன்னு இருக்கிறனால இதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். = இதுலேருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 3/x² - 2x + 4 கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ரேஷ்னல் நம்பர் y வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ y வேல்யூ எப்போதுமே ப்ளஸில் இருந்தால் ரொம்ப ஈஸி இல்லையா, அதனால் இதை இப்படி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ இங்கே இருக்கிறது இங்கே வரும்போது மைனஸில் வரும். ஸோ x² + 6x + 8/x³ + 8 -3/x² - 2x + 4 = yன்னு ஆயிரும். இப்போ இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு y கிடச்சிரும். ஓகேவா, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது மேலே இருக்க ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். கீழே இருக்கிறதையும் சேம் டினாமினேட்டர் வருதான்னு பார்க்கணும், இல்லைனா எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது x³ + 8 அப்படிங்கிறது என்ன வரும்னா, எப்படி எழுதலாம்னா x³ + 2³ எழுதலாம். அப்போ இது வந்து a³ + b³ ஃபார்முலா. ஸோ என்ன எழுத போகிறோம், a + b × a² - ab + b². 2² மீன்ஸ் 4. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போ இதை ஃபேக்டரைசைஸ் பண்ணுவோம். எப்படி பண்ணி இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஏன் முதலே நம்ம ஃபேக்டரைசேஸ் பண்ணுறோன்னா எல்சிஎம் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் வராது. பாருங்கள் தெரியும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 8, ஆட் பண்ணால் 6 வரணும். ஸோ என்ன வரணும் பாருங்கள், 4 2s are 8. ஸோ 4 + 2 6. ஸோ x + 4 × x + 2. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுக்கணுமா வேண்டாமாங்கிறது தெரியும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். டிவைடட் பை ஃபார்முலா படி இதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம், x + 2 × x² - 2x + 4 -3/x² - 2x + 4. இப்போ பாருங்கள், இந்த x + 2 இந்த x + 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ கீழே டினாமினேட்டர் சேம் ஆகிடுது. ஸோ வி நீட் டு டேக் எல்சிஎம். இதே இது நீங்கள் இதை ஃபேக்டரைசேஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இப்போ இங்கே கீழே பார்க்கும்போது சேமாக இல்லை, அப்போ நான் அந்த x + 2 கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறேன்னு செய்யலாம். அப்படி செஞ்சாலும் ஆன்சர் வரும். பட் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது ஈஸியான ஒரு மெத்தட். ஏன்னா ஈஸியாக டக்குன்னு கேன்சல் ஆகிடுது இல்லையா, நம்ம எதையுமே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கீழே என்ன தான் இருக்குது, ரெண்டு பக்கமும் சேமாக -2x + 4 இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா x + 4 -3 இருக்குது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வந்துடும், x/4 - 3 1 இல்லையா. ஸோ +1 வந்துடும். இங்கே x² - 2x + 4. இப்போ இந்த கீழே இருக்கிறத உங்களால் ஃபேக்டரைசைஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது, வேல்யூஸ் கிடைக்காது. ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சர். எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்காமல் இந்த வேல்யூவை அப்படியே வச்சுட்டு லாஸ்ட்டில் செய்ய போகிறேன், நான் இப்போ அதுக்கு முன்னாடி எல்சிஎம் எடுக்க போகிறேன்னு எடுத்து செய்யலாம், தப்பே கிடையாது. ஸோ x + 2/x + 2 போடும்போது 3 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இதை கொண்டு இதை மைனஸ்லாம் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ சேம் மெத்தட் தான். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.